மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, புது காலம் 20ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த உன்னதமான நாளில் ஞாயிறு வழிபாட்டில் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய புரட்சிகர விடுதலையை முன்மொழிகிறார். நாம் அவருடைய அந்த புரட்சிகர விடுதலை பார்வையில் பணியில் நாமும் விடுதலை பெற்ற மக்களாகவும் விடுதலை பணி செய்ய இந்த திருப்பலியில் வரம் கேட்போம். இந்த திருப்பலியானது புதிய இதயம் டிவி வாயிலாக இந்த திருப்பலியில் பங்கேற்று இறையாசிரியருக்காக காத்திருக்கிற, ஜெப விண்ணப்பங்களுக்காக காத்திருக்கிற எல்லா மக்களுடைய நலன்களுக்காக இந்த பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த தூய பலியினுடைய ஆசீர்வாதங்களை பெற தடையாக இருக்கும் நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாடெங்கும் வழக்கு காரணமாயிருக்கும்படி என்னை பெற்றாயே. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 38, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 10 முடிய. அந்நாள்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளரச் செய்து வருகிறார்கள். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன் செதேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாதே என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பால் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதையத் தொடங்கினார். எபேது மேலேனுக்கு அரண்மனையில் நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழ்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியால் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபேது மெலேக்கே நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டிச் செல், இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்றினின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அவன் நாட வேண்டும் சொல்ல வர
இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 49 முதல் 53. இயேசு தம் சுடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்ற நம் ஆண்டவர் இயேசுவுடைய இந்த புரட்சிகர வார்த்தை, இந்த சமூகத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அன்பு, சமூகத்தினுடைய விடுதலை, மக்களுடைய எழுச்சி, இவற்றுக்கு இவை அடித்தளமாக இருக்கிறது. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று சொல்லுகிற இயேசு, நான் பெற வேண்டிய திருமுழுக்கு ஒன்று உண்டு என்று சொல்கிறார். அந்த திருமுழுக்கு தான் அவர் கல்வாரியில் தன்னை ஒப்புவிக்கிற திருமுழுக்கு. எனவே அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவர் தன் உயிரை கொடுத்தாவது இந்த மண்ணுலகிலே தீ மூட்ட வேண்டும் என்று இயங்குகிறார். இந்த தீ எப்படிப்பட்ட தீ என்றால்,
இது சமத்துவத்திற்கான தீ, இரக்க பெருக்கத்திற்கான தீ, அன்பு தீ, நீதிக்கான தீ, நேர்மைக்கான தீ. இந்த தீ அநியாயங்களை சுட்டரிக்கக்கூடிய தீ. இந்த தீ தீமைகளை முழுவதுமாக சுட்டரிக்கக்கூடிய தீ. இந்த தீ தீயவர்களை சுட்டரிக்கக்கூடிய தீ. எனவே அப்படிப்பட்ட தீ பற்றி எரிய வேண்டும். அந்த தீ தான் இறையாட்சியை வென்றெடுக்கக்கூடியது. இயேசு சொல்லக்கூடிய இந்த தீ மூட்டல் என்பது இறையாட்சியின் தீ பற்றி எரிய வேண்டும். எல்லா மக்களும் எல்லா பிள்ளைகளும் கடவுளின் பிள்ளைகளாக சமத்துவ சமுதாயத்தோடு வாழ வேண்டும் என்ற கனவு. அதற்காகவே நான் 2வது திருமுழுக்காகிய கல்வாரி மலையிலே ரத்தம் சிந்துகிறேன் என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட தீ முழுகிற பொழுது, எழும்புகிற பொழுது, பற்றி எரிகிற பொழுது நிச்சயமாக நம்பிக்கைக்குரியவர்கள், நம்பிக்கைக்கு அற்றவர்கள், நம்பிக்கை துரோகிகள் இப்படியாக பிரிக்கப்படுவார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் பிரிக்கப்படுவார்கள். ஒளியின் மக்கள் இருளின் மக்கள் பிரிக்கப்படுவார்கள். தீமையின் மக்கள் நல்லதின் மக்கள் பிரிக்கப்படுவார்கள். செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளுமாக பிரிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட தீ நம் சமூகத்தில் இன்றைக்கு பற்றி எரிய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இயேசு இந்த தீயை இன்றைக்கு பற்றி எரிய செய்துவிட்டு நம்மிடம் அந்த பணியை ஒப்படைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? இந்த சமூகத்தின் பார்வையில் நம்மிடம் பிளவுகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? பாகுபாடுகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? நம்முடைய தீமைகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? இவையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய திரு அவையுமே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. திரு அவையிலும் இந்த தீ பற்றி எரிய வேண்டும். சமத்துவ தீ பற்றி எரிய வேண்டும். பகிர்வின் தீ பற்றி எரிய வேண்டும். அதிகார தீ எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு தீ ஒரு நீதிக்கான விடுதலை சமூகத்தை முன்வைக்கிற தீ. இதில் நீங்களும் நானும் ஒரு பங்காளிகளாக இருக்க வேண்டும். அது நாம் வாழுகிற இடத்திலே, நாம் செய்கின்ற பணிகளிலே வெளிப்பட வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த தீ முழுவதுமாக பற்றி எரிய வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் இந்த 2வது வாசகத்திலே சொல்லப்பட்டவாறு நமக்காக இழிவையும் சந்தித்த, நமக்காக நெருக்கடிகளுக்கு ஆளான பாவிகளாகிய நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்திய தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய கிறிஸ்துவின் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. நம்முடைய கண்கள் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கொண்டு வந்த சமத்துவத்தை நாம் ஏற்படுத்த, நீதியை வென்றெடுக்க, அநியாயத்தை சுட்டரிக்க, தீமையை சுட்டரிக்க நமக்குள்ளும் அந்த தீ பற்றி எரியும். எனவே கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைக்க அழைக்கப்படுகிறோம். இதில் எல்லா திரு அவை முழுவதும் எழும்ப வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு இறையாட்சியின் சமூகமாக, கிறிஸ்து விரும்புகிற சமூகமாக, சமத்துவ சமூகமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். நெல்சன் மண்டேலா என்ற மாபெரும் விடுதலை போராளி தான் சிறைவாசத்தில் இருக்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் இப்படியாக கேட்கிறார்கள், உங்களுக்கு என்று மிகப்பெரிய மக்கள் கூட்டமே இருக்கிறது, இந்த சிறைவாசத்திலிருந்து நீங்கள் எளிதாக வந்து விடலாமே என்று கேட்ட பொழுது சொன்னார், இந்த சிறைவாசத்தை நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன். ஏனென்றால் எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும், ஒரு நாள் நீதி வெல்லும் என்று. Praise the Lord. Praise the Lord. எல்லா மக்களுக்கும் தெரிய வேண்டும், ஒரு நாள் நீதி வெல்லும். எனவேதான் அநியாயமாக சிறைவாசம் சிறைவாசம் பெற்றுள்ள சிறையினுடைய தன்மைகள் அனுபவிக்கிற நான் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மனநிலை நமக்குள்ளே வர வேண்டும். ஒரு நியாயம் வெல்ல வேண்டும் என்றால் நாம் பாடுகளை, துன்பங்களை ஏற்றாக வேண்டும். இயேசு அப்படித்தான் இகழ்ச்சிகளை, நெருக்கடிகளை, துன்பங்களை, துயரங்களை அவர் மேற்கொண்டார் என்று பவுலடியார் என்ற 2வது வாசகத்தில் சொல்லுகிறார்.
அதேதான் நம்முடைய இயேசுனுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நடக்கிறது. அவர் தலை சாய்க்க கூட இடமில்லாத அளவுக்கு உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்ததால் அவருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டானது. எனவே தனித்து விடப்பட்ட மனிதராக கொலை செய்யப்பட்டார், அடித்து நொறுக்கப்பட்டார். இந்த மனநிலையை நமதாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த நீதியின் பார்வையில் இயேசுவின் மனநிலையை உள்வாங்கி அவர் மீது கண்களை பதித்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், முதல் வாசகத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் எரேமியா பால் கிணற்றிலே தூக்கி எறியப்படுகிறார். ஆனாலும் கூட தன்னுடைய இறைவாக்கு பணியிலே வேதனைகள் தான், அவர் குற்றுயிராக விடப்படுகிறார். இருந்தாலும் எரேமியா தன்னுடைய இறைவாக்கு பணியில் அவர் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் கடவுள் அவரை அந்த பால் கிணற்றிலிருந்து மீட்டெடுக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை நடக்கும். நாம் உண்மையாக இருக்கிற பொழுது, நியாயம் தர்மத்தோடு இருக்கிற பொழுது, நாம் வாழுகிற சூழ்நிலையில் நீதியை வென்றெடுக்கிற பொழுது, சமத்துவ சமுதாயம் காண முற்படுகிற பொழுது, எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்த ஒருங்கிணைப்பை ஒன்றிப்பை கொண்டு வருகிற பொழுது நமக்கான சவால்கள் நிறைய. நாம் கொல்லப்படுவோம், நாம் இகழ்ச்சிக்கு உள்ளாக்கப்படுவோம். ஆனால் நாம் கிறிஸ்துவின் பொருட்டு ஒளியாக உப்பாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இதைதான் மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 14 வாசித்தோம் என்றால், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கும் ஓர் மறைவாய் இருக்க முடியாது. பாருங்களேன், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், அதே போல நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்று இந்த பகுதி வருகிற மத்தேயு 5:13 16 வரை வாசித்தீர்கள் என்றால், நீங்கள் உலகிற்கு ஒளியாக உப்பாக இருக்கிறீர்கள். உங்கள் நல்ல செயல்களின் பொருட்டு விண்ணக தந்தை மக்கள் போற்றி புகழ வேண்டும் என்ற அந்த மனநிலை தான் நம் மனநிலை, கிறிஸ்துவ மனநிலை, இயேசுவை பின்பற்றுபவர்களின் மனநிலை. இயேசு கிறிஸ்து வெறும் வழிபாடுகளுக்கும் ஆராதனைகளுக்கும் அற்புதங்களுக்குமான கடவுள் அல்ல, அதை கடந்த கடவுள். அவர் வாழுகிற பொழுது ஆராதனையே, துதிகளை, வழிபாடுகளை அவர் விரும்பியதை விட மக்களுடைய மனிதநேயத்தை விரும்பினார், நீதியை விரும்பினார், அன்பை விரும்பினார், இரக்கத்தை விரும்பினார், சமத்துவத்தை விரும்பினார். அதை தன் வாழ்நாளிலே வென்றெடுத்தார். இந்த மனநிலை தான் நம்முடைய மனநிலையாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் திரு அவை என்பது வழிபாட்டுக்குரிய கிறிஸ்துவை வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது, ஆராதனைக்குரிய கிறிஸ்துவை மட்டும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த கடவுள் வந்த விடுதலை வழிகளை, அதே போல அவர் வந்த விடுதலையை மீட்டெடுத்த அந்த வழிகளை, அதற்காக தன் உயிரை கொடுத்த வழிகளை முன்னெடுப்பதிலே நாம் தயக்கம் கொள்ளுகிறோம், முன்னெடுக்காமலும் இருக்கிறோம். எனவே நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு நற்செய்தியிலே 5:10 நாம் வாசித்தோம் என்றால், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. பாருங்களேன், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. நீங்கள் நீதிக்காக நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு விண்ணரசு உரியது. அது கடவுளுடைய அரசு உங்களுக்கு கிடைக்கும், அதிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும், அந்த அரசில் நீங்கள் மகிழ்ந்திருக்க முடியும். இந்த மனநிலை நமக்கு வேண்டும். அதே போல அந்த மத்தேயு நற்செய்தியில 16வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், மத்தேயு நற்செய்தி 5:11 வாசித்தோம் என்றால், என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி, வாசிங்க, என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை சொல்லும் பொழுது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். நாம் நீதிக்காக, உண்மைக்காக, அன்புக்காக, ஏன் கிறிஸ்துவுக்காக, இறையாட்சிக்காக, நற்செய்திக்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு இந்த சமூக விடியலுக்காக, மக்கள் விடுதலைக்காக, மனித நேயத்திற்காக நாம் நிற்கிறோம் என்றால் இகழ்ச்சியும் துன்பமும் நிச்சயம் உண்டு. ஆனால்
பேரு வகை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இதுதான் இறைவாக்கினர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, நீதி தலைவர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, திருத்துதர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, புனிதர்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, மறைசாட்சியர் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த மனநிலை உள்வாங்க போகிறோம். சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு இயேசு சொன்ன அந்த விடுதலையின் சூளுரை, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன் என்று அந்த சூழ்நிலை நம் இதயங்களிலே பற்றி எரிய வேண்டும். ஒவ்வொரு ஆயரிலும் பற்றி எரிய வேண்டும், ஒவ்வொரு குருக்களிலும் பற்றி எரிய வேண்டும், ஒவ்வொரு அருட்சகதிகளில் பற்றி எரிய வேண்டும். கிறிஸ்துவை நம்பி வாழுகிற ஒவ்வொரு விசுவாசியிலும் பற்றி எரிய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவுக்கு தரக்கூடிய மனநிறைவு, அதுதான் கிறிஸ்துவை அன்பு செய்யக்கூடிய வழி. அதை நாம் வென்றெடுக்க இந்த நாளில் முடிவு எடுப்போம். நிச்சயமாக ஆண்டவர் விரும்புகிற இந்த கனவு நனவாகும். அதற்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக மாற வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மனநிலை உள்வாங்கி வாழ்ந்து காட்ட வேண்டும், வாழுகிற மக்களை உருவாக்க வேண்டும். அதன் மூலம் இறையாட்சியின் விடுதலை சமூகம் உண்டாக இந்த திருப்பலியில் வரம் கேட்போம். ஆமென். அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்ற பரிகார வாழ்வு நிறைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். திருப்பாடல் 130 7வது இறைவாக்கு, இரக்கம் ஆண்டவரிடம் உள்ளது, மிகுதியான மீட்பும் அவரிடம் தான் இருக்கிறது. எனவே இந்த உன்னத மனநிலையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். அனைத்தையும் ஆதரித்தருளும் இறைவா, இறைப்பணிக்காக நீ தேர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியினை திறம்பட நிறைவேற்றவும், உமக்கு உண்மையுள்ள ஊழியர்களாக விளங்கவும், தங்கள் இறைப்பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் வாழ்வாலும் திரு அவைக்கு சாட்சிகளாக விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நாயகனே இறைவா, ஆட்சி செய்கின்ற தலைவர்கள் தன்னலம் பாராது மக்கள் நிழலில் அக்கறை கொண்டு உழைத்திடவும், வேலை வாய்ப்புள்ள சிறந்த செயல் திட்டங்களை நிறைவேற்றிடவும், மக்கள் அனைவரும் கல்வி, பொருளாதாரம், விவசாயம் போன்றவற்றில் சிறந்து விளங்க உமது அருள் வல்லமையை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த இறைவா, பல்வேறு பிரச்சனைகளால் உலகில் நிலவுகின்ற அமைதியற்ற சூழல் மாறிடவும்,
மக்கள் அனைவரும் சமாதானத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்திடவும் உமது அருளினை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். வல்லவரே, நல்லவரே, ஆண்டவரே, உடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொள்ளும், செவிசாய்த்தருளும். எங்களுக்கு நீரே நிலைவாழ்வுக்கான ஆசீர்வாதங்களை தாரும். எல்லா மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுத்தவாறு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடையது உங்களதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனாலே தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறைநிகழ்வு வழியாக கிறிஸ்து பிரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தாருக்கு சொந்தமான மக்களின் ஆட்சியை நாங்கள் அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் அழைக்க அவர் திருவுள்ளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்துள்ளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. அவருடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை விடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதர பத்து மீட்பளிக்கும் கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் நம்ம ரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் ஒரு திருவாவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியில் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, திருத்தூர் புனித மறை சாட்சிகளோடு நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உனக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவரு கலக்கணமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் இனிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை மளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். பேரன்பாள் பரிவிரக்கத்தினாலே எங்களுடன் ஆன்மாவை காத்திரு மருமருந்த அருள் புரியும். என் ஆண்டவரின் தேவனை நான் ஒருபோதும் விட்டு பிரிய விடாதையும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்து அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அழைக்க
மன்றாடுவோமாக. ஆண்டவரை அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிருந்த நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து உன்னகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.